ஹலோ அருமை நண்பர்களே, தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதமாக இருங்கள். மேலும் யாரேனும் ஒருவர் எனக்கு விரோதமாய் ஏதேனும் காரியத்தை செய்திருந்தால், அல்லது யாரேனும் ஒருவர் என்னை காயப்படுத்தியிருந்தால், நான் அவர்களை மன்னிக்கிறேன். நான் மன்னிக்கிறேன். எல்லோரையும் யாரெல்லாம் என்னை காயப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் என்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லது யார் என்னை காயப்படுத்த போகிறார்களோ, ஏனென்றால் நான் மன்னிக்கும் பொழுதும் நானும் மன்னிக்கப்படுகிறேன். நான் மன்னிக்காத பொழுதும் நானும் கூட நிச்சயமாய் மன்னிக்கப்படுவதில்லை. எனவே இது புத்திசாலித்தனத்தை பொறுத்ததாயிருக்கிறது, ஞானத்தை பொறுத்ததாயிருக்கிறது. நான் மன்னிக்கும் பொழுது நான் மன்னிக்கப்படுகிறேன். நான் மன்னிப்பானதை வெளிப்படுத்துகிறேன். அதனாலே எனக்கும் மன்னிப்பானது கிடைக்கிறது. எனவே எல்லோரும் எந்த பட்சபாதமும் இல்லாமல் மன்னிக்கப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இங்கிருந்தத்தில் விரும்புகிறேன். இன்னும் இந்த தலைப்பானதை குறித்து, சத்தியத்தை குறித்து பேசும்படியாக. சத்தியமானது விடுதலை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. சத்தியமானது இது வெளிப்படுத்தப்படுகிறது. யாரெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் யோசிக்கிறவராய் இருக்கிறார்களோ, மேலும் சத்தியத்தை கேட்கிற பொழுது அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், அதை பின்தொடர்கிறார்கள். யாரெல்லாம் புரிந்து கொள்ளாதவராய் இருக்கிறார்களோ, அவர்கள் அதே இடத்தில் நிறுத்தப்படுகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள், அவர்கள் அதை விட்டு விலகுகிறார்கள். ஆனால் உண்மையானது என்னவெனில், நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த வசனத்திலே, தேவனானவர் அவர் தன்னுடைய வார்த்தையை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையானது அவருடைய கனமானதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது அவரை கனப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. தேவனானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய வார்த்தையானதை, அவருடைய கனத்தினை. அவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமானது உங்களை விடுதலையாக்கும். எனவே இயேசுவானவர் சத்தியமாயிருக்கிறார். அது நம்மை விடுதலையாக்குகிறது. அவருடைய வார்த்தையானது நம்மை விடுதலையாக்குகிறது. நீங்கள் வேதாகமத்தை படிக்கும் பொழுதும், நீங்கள் யார் வழக்கமாய் சங்கீதத்தை படிப்பீர்களோ, மிக அழகானது. நீங்கள் அவைகளை படிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், சங்கீதக்காரருடைய அந்த வெளிப்பாடானது, அந்த வார்த்தையானது பரிசுத்தாவினாலே வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டது. கசப்பான தருணங்களிலே, வாழ்க்கையிலே அவைகள் தேவனை நோக்கி இந்த இடத்தில் அழைக்கப்பட்டதாய், தேவனை நோக்கி கூக்குரலிடப்பட்டதாய் இருக்கிறது. அவைகள் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டது. தேவனிடத்தில் அவர்கள் பேசினார்கள், அவர்களை தேவனை பார்த்தார்கள் என்பதனால் அல்ல, அவரை தொட முடிந்தது என்று அல்ல, இல்லை. அவர்கள் அவரை தேடினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த வார்த்தை இருந்தது, வாக்கு தத்தமானது இருந்தது, தேவனுடையது, தேவனுடைய வாக்கு தத்தமானது இருந்தது, தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய கனமானது இருந்தது. எனவே எப்பொழுது ஒருவர் அவர்களுடைய சரியான சிந்தனைகளை தேவனை நோக்கி அழைக்கிறார்களோ, மேலும் அவர்கள் அவருடைய வார்த்தையிலே தேடுகிறார்களோ, அவர்களுடைய விடுதலைக்கானதாய் விடுதலையானது வருகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது ஒருபொழுதும் அவரிடத்தில் வெறுமையானதாய் திரும்ப முடியாது. இது முடியாது, சாத்தியமில்லாதது. அவரிடத்தில் அது வெறுமையாக திரும்புவதற்கும். இயேசுவானவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் என் வார்த்தையோ எந்த காரணத்திலும் ஒழிந்து போகாது. இதை பாருங்கள், தேவனானவர் அதை அவருடைய ஜனங்களுக்கு சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். குறிப்பாக அவர் கடைசி தீர்க்கதரிசியாய் இருந்த இயேசுவுக்கு முன்பாக, 400 வருடங்களுக்கு முன்பாக, இயேசு வாழ்ந்த காலத்திற்கு முன்பாக, 400 வருடங்கள் இயேசு வாழ்ந்த காலத்திற்கு முன்பாக, கடைசி தீர்க்கதரிசியானது இஸ்ரவேலுக்கு இந்த இடத்தில் வந்தார். அவர் வந்தார் வனாந்திரத்திலே. அவர் கூக்குரல் இடுகிற ஒருவருடைய குரலை போல அவர் தேவனுடைய சித்தமானதை தன்னுடைய ஜனங்களுக்கு மிக தெளிவாக இந்த இடத்தில் உரைக்க பேசுகிறவராய் வந்தார். அதன் பிற்பாடு அவர் அப்படியாக சொன்னார், சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும்.
புறஜாதியர்கள் என்று சொல்லும்பொழுது யூதர்கள் அல்லாதவர்கள். எனவே என்னுடைய நாமமானது புறஜாதியர்கள் மத்தியிலே மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இஸ்ரவேல் புத்திரர்கள், குறிப்பாக ஆசாரியர்கள், அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவராய் இருந்தார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளுதலை உடையவராய் இருந்தாலும், தேவனுடைய காரியங்களை அறிந்திருந்தாலும், அவர்கள் தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஊழியம் செய்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய பந்தியை அற்பமாய் எண்ணினார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணினார்கள். அந்த காரணத்தினாலே இந்த நாள் வரையிலும் இஸ்ரவேல் கஷ்டப்படுகிறார்கள். இஸ்ரவேல் கஷ்டப்படுகிறது, மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கிறது, மிகப்பெரிய பாதிப்புகளை அடைகிறது. அவர்கள் ஒரு பக்கத்திலே லாபத்தை அடைந்தால் மற்றொரு பக்கத்திலே அநேகத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நிஜமானதாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அவர்கள் மிக சந்தோஷமான மக்களாய் இருப்பதற்காக பூமியில் படைக்கப்பட்டார்கள். ஆனால் இது பார்க்கப்படுகிறது, அவர்கள் தான் பூமியிலே சந்தோஷம் இல்லாதவரை போல இருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா நேரத்திலும் அவர்கள் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா நேரத்திலும் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் அதை அனுமதிக்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் அறிந்திருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தையானதை. அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள், தேவனுடைய மனுஷராய் இருந்தார்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கான வழிநடத்துதலை கொடுக்கும்படி அவருடைய வார்த்தையிலிருந்து அவர்கள்தான் முதல் மக்களாய் இருந்தார்கள் தேவனுடைய வார்த்தையானதை பெற்றுக்கொள்ள. தேவன் தன்னை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அவரிடத்திலிருந்து அவர் தேசமானதை உருவாக்கினார். அவருடைய வார்த்தையானதை கொடுத்தார், கட்டளைகளை கொடுத்தார், அவர் சிறந்ததை கொடுத்தார். தேசத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு. ஆபிரகாம், நாம் இப்படியாக சொல்லலாம், அளவிட்டு சொல்ல முடியாதவராய்ந்தத்தில் இருந்தார். ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தவராய்ந்தத்தில் இருந்தார். இருப்பினும் அவருடைய சந்ததியர்கள் அதே போன்று செய்யவில்லை. எனவே அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்நாள் வரையிலும். நான் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியா இந்த விரும்புவது என்னவென்றால், நாம் தேவனை பார்த்தது கிடையாது, தேவனை உணர்வது கிடையாது, தேவனை நாம் தொட்டது கிடையாது, இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தைகளானது, அதுதான் அவர் சொன்னது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. வார்த்தையானது அது என் வாயிலிருந்து புறப்பட்டதாய் இந்த இருக்கக்கூடியது, என்னிடத்தில் ஒருபோதும் வெறுமையானதாய் திரும்பாது. இதனுடைய அர்த்தம் தொடர்ச்சியாக, என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் என்னுடைய கணத்தை பார்க்கலாம், என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் என் கணத்தை பார்க்கலாம். மேலும் இது அருமையான மக்களை மாபெரும் உண்மையானதாய் இருக்கிறது. எப்பொழுது ஒரு நபர் தேவனுடைய வார்த்தையானதை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் தேவனுடைய வார்த்தையானதை அவர்களுடைய முக்கியத்துவமாய் மாற்றுகிறார்கள், முதல் எண்ணமாய் மாற்றுகிறார்கள். அவர்கள் அதிலே வாழ்கிறார்கள். அது அவர்களுக்கான சத்தியத்தை, ஜீவனை தரக்கூடியதாக இருக்கிறது. அது அவர்களுக்கு வெற்றியானதை வாக்களிக்கிறது. அது அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வாக்களிக்கிறது. அது அவர்களுக்கான உறுதியை தருகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுதலை, அது வார்த்தையிலே சொல்லப்பட்டதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது வெறுமையாக கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் செய்ய வேண்டிய காரியங்களையும் குறிப்பிடவில்லை, இல்லை. தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் நியாயப்பிரமாணங்களை, கட்டளைகளை, இந்த நிபந்தனைகளை இந்த பார்க்கலாம். ஆம், சரிதான். அதே போல வாக்கு தத்தங்களும் இந்த இருக்கிறது. மகத்துவமானது, மகிமைக்குரிய வாக்கு தத்தங்களாக. நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை படிப்பீர்களே ஆனால் அங்கு உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் ஆசீர்வாதங்களையும். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தை பின்பற்றுகிறவர்களுக்கு. அதே இடத்தில் நீங்கள் பார்க்க முடியும் சாபங்களை குறித்தும். எனவே ஒரு பக்கம் அவர்களுக்கான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆசீர்வாதங்களானது முழுமையாக்கப்படுகிறது. அது அதன் முழுமை தன்மையை வெளிப்படுத்துகிறது. எல்லா விதங்களிலும், வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும், சரீரபூர்வமாக பேசும்பொழுது, நாம் இந்த ஆவிக்குரிய பேசும்பொழுது, எல்லா வழிகளிலும், வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் அது நிறைவேற்றப்படுகிறது. இருப்பினும் இந்த வாக்கு தத்தங்களானது அந்த நபரானவர்
கேட்டு கீழ்ப்படுகிற தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையாய் கொண்டதா இருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்பொழுது ஒரு நபரானவர் புரிந்து கொள்ள தொடங்குகிறாரோ அவர்களுக்கு சத்தியமானது தெரியும், அவர்கள் அதற்காய் தேடுகிறவராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனிடத்திலிருந்து இந்த சத்தியத்தை தேடுகிறவராய் இருக்கிறார்கள். சரியாக சொல்லப்போனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிக சிறப்பான கூட்டமானது இருக்கும். விசுவாசத்திற்காக உலகம் எங்கிலும் எல்லா இடங்களிலும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் விருப்பம் உள்ளவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சவாலிடும்படியாய் வருவார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சோதிக்கும்படியாய் வருவார்கள். தேவனுடைய வார்த்தையை சோதிப்பது என்பது தேவனை சோதிப்பதாகும். எப்பொழுது ஒரு நபர் தேவனுடைய வார்த்தையிலே சவால் வைக்கிறார்களோ அவர்கள் தெளிவாக பார்க்க முடியும் அவர் இருக்கிறார் என்பதை. ஏனென்றால் அவருடைய வார்த்தையானது அவருடைய கனமானதாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையானது அவருடைய கனமானதாய் இருக்கிறது. இயேசுவானவர் அவர் இப்படியாக கூட சொல்லும்படியாக இந்த இடத்தில் வந்தார், வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், ஆனால் வார்த்தையானது ஒழிந்து போவதில்லை. இது நிஜம்தான். உங்களுக்கு தெரியுமா, இந்த வார்த்தையானது இது தேவனுடையதா இல்லை என்றாலும் கூட இந்த வார்த்தையானது ஒருபொழுதும் மரிப்பது கிடையாது. உங்களுக்கு அது தெரியுமா? வார்த்தையானது ஒருபொழுதும் மரிப்பது கிடையாது. வார்த்தையானது ஆத்துமாவை போல, ஆத்துமாவானது மரிப்பது கிடையாது. அதே போல்தான் வார்த்தையும் கூட, இது ஒருபொழுதும் மரித்து போவது கிடையாது. இயேசுவானவர் அப்படியாக கூட சொன்னார், உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள், மேலும் உங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். எனவே நாம் வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தையானது அது நம்மை விலக்கக்கூடியதா இருக்கிறது அல்லது நம்மை ரட்சிக்கக்கூடியதா இந்த இடத்தில் இருக்கிறது. இது வார்த்தையை பொறுத்ததா இருக்கிறது, இது எழுதப்பட்டதா இருக்கிறது. எனவே அருமையான நண்பர்களே, ஒரு நபரானவர் சிந்திக்கக்கூடியவராய் இந்த இடத்தில் இருப்பாரையானால் அவர்கள் குறைந்தபட்சம் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவார்களானால் சிறிதளவு, அது அதிகமாக இருக்க வேண்டியது கூட இல்லை, சிறிய அளவானது, அவர்கள் அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வார்கள். தேவனுடைய வார்த்தையானது நிச்சயத்தை அவர்களுக்கானதாய் கொடுக்கும். எது எழுதப்பட்டதா இருக்கிறதோ அது நிறைவேற்றப்படும் என்பதை குறித்து இது பிரச்சனையானது கிடையாது. அந்த நபருக்கு அது தகுதி இருக்கிறதா இல்லையா பெற்றுக்கொள்ள என்பது. நான் தேவனை சோதித்து பார்த்தேன், நான் அவருடைய வார்த்தையை சவால் வைத்து பார்த்தேன், நான் தேவனோடு இந்த சோதனையானதை செய்தேன். நான் மனமாற்றம் அடைந்த நபராய் இருந்தேன், நான் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெற்றவனாய் இருந்தேன், திருமணம் ஆகி இருந்தது, எனக்கு மனைவியானது இருந்தார், அவர் எனக்காய் கொடுத்தது, எல்லாமே மிக அருமையானதா இந்த இடத்தில் போய் கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட தருணம் வரையிலும் அதன் பிற்பாடு எல்லாமே இந்த இடத்தில் இழக்க தொடங்கியது. இது பொருள் ரீதியான இழப்புகளை சந்திக்க நேர்ந்தது. எனவே நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நான் என்ன கடந்து போனேன் என்பதை குறித்து கூட. அந்த இரவு, வியாழக்கிழமை இரவு, ஒரு வியாழக்கிழமை இரவானது நான் வீட்டிற்கு திரும்பிய பொழுது, அங்கு எஸ்தரானவர் நான் வீட்டிற்கு திரும்பி வந்த பொழுது வெறும் என்னிடத்திலே போதுமான பணமானது இருந்தது. அடுத்த நாள் வேலைக்கு செல்லும்படியாக வெள்ளிக்கிழமை காலையிலே என்னிடத்திலே போதுமான பணமானது இல்லாதிருந்தது. திரும்பி வருவதற்கு கூட அதன் பிற்பாடும் எனக்கு வெறும் பணம் இருந்தது, வெள்ளிக்கிழமை காலை வேலைக்கு செல்வதற்கு மட்டும்தான். எனவே அந்த தருணத்திலே எஸ்தரானவர் என்னிடத்திலே சொன்னார், எடீர், நாளை தினம் எனக்கு பணமானது தேவை, ஏனென்றால் நான் மளிகை சாமான் வாங்க வேண்டியதா இருக்கிறது, சாப்பிட வேறு ஒரு பொருளும் இந்த இடத்திலே, முட்டை கூட இல்லை, ஃப்ரிட்ஜிலே முட்டை கூட இந்த இடத்தில் இல்லாதிருந்தது. அவர் இந்த வார்த்தையை என்னிடத்தில் சொன்ன பொழுது, மேலும் நான் சில சில்லறைகளை மட்டுமே வைத்திருந்தேன். அடுத்த நாள் காலை வேலைக்கு செல்லும்படியாக நான் உணர்ந்தது ஒரு குப்பையை போல. நான் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும் கூட, நான் பாவத்தில் இல்லாத ஒருவனாய் இருந்தாலும் கூட, இருப்பினும் நான் தேவனிடத்திலே கடன்பட்டவனாய் இந்த இடத்தில் இருந்தேன், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் கூட. மேலும் அந்த தருணத்திலே இன்னொரு வார்த்தையிலே நான் தேவனிடத்திலே கடன்பட்டவனாய் இந்த இடத்தில் இருந்தாலும் கூட நான் அவருடைய வார்த்தையை விசுவாசத்தினாலே இந்த இடத்தில் செயல்படுத்தினேன். அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கான பதிலை கொடுத்தார், அவர் என்னுடைய கூக்குரலை கேட்டார். ஆனால் இது மிக முக்கியமானதா இந்த இடத்தில் இருந்தது. நான் அப்படியாக எல்லாவற்றுக்கும் மோசமான நிலையில் தள்ளப்படும்படியாக இருப்பினும்
நான் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனாய் இருந்த பொழுதிலும் நாங்கள் பாவத்தில் வாழவில்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு எளிமையான வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நான் வேலை செய்தேன், நான் படித்தேன். மேலும் நான் எதெல்லாம் அவசியமானதா இந்த இடத்தில் இருந்ததோ எல்லாவற்றையும் இந்த இடத்தில் செய்தேன். வீட்டிற்கு இந்த இடத்தில் நான் தேவைகளை சந்திக்கும்படியாக, என் குடும்பத்தாருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக. மேலும் குடும்பமானது நானும் எஸ்தரும் மட்டும் தான், வேறு ஒருவரும் இல்லை. எனவே அந்த தருணத்திலே அவர் அப்படியான பணத்தை என்னிடத்திலே கேட்டபொழுது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த இடத்தில் வெள்ளிக்கிழமை சென்று வாங்குவதற்காக கேட்டபொழுது நான் சொன்னேன், எஸ்தர், நான் பெற்றுக்கொண்ட எல்லா பணத்தையும் முன்னிடத்திலே கொடுத்திருந்தேன். நான் வெறும் போக்குவரத்திற்கான பணத்தை மட்டும்தான் வைத்திருந்தேன். இது எப்படி ஏற்கனவே முடிந்து போனது? அவர் சொன்னார், ஆம், இது போதுமானதா இல்லை. ஏனென்றால் அந்த நாட்களிலே நாம் பார்க்கும்போது நாட்டினுடைய சூழ்நிலையானது மோசமானதா இந்த இடத்தில் இருந்தது. நாட்டிலே பணவீக்கமானது மிக உயரத்திலே இருந்தது. எனவே நாங்கள் சம்பாதித்த அந்த பணமானது நாங்கள் சாப்பிடுகிற உணவிற்கே போதுமானதா இல்லாததை போல் இருந்தது. அந்த வியாழக்கிழமை இரவு நான் தவிப்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன். நான் என் மனைவியின் மீது கோபப்படவில்லை, இல்லை. என் மனைவியிடத்திலே நான் இந்த இடத்தில் சலிப்படையவில்லை, இல்லை. நான் என் மீது சலிப்படைந்திருந்தேன். நான் அந்த சூழ்நிலையின் மீது கோபமுடையவனாக இருந்தேன். ஏனென்றால் நான் அப்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தேன். நான் சொன்னேன், சரி வா, நாம் படுக்கறைக்கு பொழுது செல்வோம். அதன் பிற்பாடு நாங்கள் டாய்லெட்டில் இருந்து படுக்கறைக்கு சென்றோம். நாங்கள் இந்த காரியத்தை டாய்லெட்டிலே பேசிக் கொண்டிருந்தோம். அதன் பிற்பாடு நாம் படுக்கறைக்கு செல்வோம் வா என்று நான் அழைத்தேன். நான் முழங்கால் படியிட்டேன். நான் என் மனைவிக்கும் சொன்னேன், முழங்கால் படியிடு இந்த இடத்தில் படுக்கையின் அடுத்த பக்கத்திலே. அவளும் முழங்கால் படியிட்டால் நான் வேதாகமத்தை எடுத்தேன். நான் படுக்கையின் மீது வேதாகமத்தை வைத்தேன். நான் அதை திறந்து மல்கியா தீர்க்கதரிசி மல்கியா பேசின வார்த்தையை வேதாகமத்திலே திறந்தேன். மல்கியா சொன்ன அந்த வார்த்தையானது 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே. மேலும் நான் இந்த வசனமானதை படித்தேன். தேவன் குறிப்பிட்டிருந்ததை தேவன் இப்படியாக சொல்லியிருந்தார், மிக தெளிவாக. இங்கு அவர் இப்படியாக சொல்லியிருந்தார். நான் இந்த வசனமானதை படிக்கிறேன். 10ஆம் வசனத்துக்கு முன்பாகவே இருக்கக்கூடியதை கூட அவர் இஸ்ரவேல் இடத்தில் இப்படியாக சொல்லியிருந்தார். யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக சொல்லியிருந்தார், நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று. நான் இந்த வசனமானதை படித்தேன். நாங்கள் எந்த விஷயத்திலே திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? அதன் பிற்பாடு தேவன் இப்படியாக சொன்னார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. இங்கு தேவனானவர் அவர் அவருடைய நியாய பிரமாணங்களை அறிந்தவரிடத்திலே, அவர் வார்த்தை அறிந்த மக்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். மக்கள் அந்த சலுகை உடையவராய் இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றிருந்தவர்களாக. அவர் அவிசுவாசிகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கவில்லை, அவர் மக்களிடத்திலே பேசினார். யாரெல்லாம் விசுவாசிக்க வேண்டியவராய் இருந்தார்களோ அவர்கள், அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தவராய் இருந்த அவர்களுக்கு அதை சொன்னார். அவர் இப்படியாக சொன்னார், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். எந்த வழியிலே நாங்களும் இடத்தில் திரும்ப வேண்டும்? தேவன் இந்த கேள்வியானது கேட்டார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? அதன் பிற்பாடு அவர் கேட்டார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஜனத்தாராகிய எல்லோருமே தேசம் முழுவதும் வஞ்சிக்கப்பட்டவராயிருக்கிறீர்கள். அவர் அப்படியே சொன்னார். யோசித்து பாருங்கள், என் ஆலயத்தில் அவர்களுக்கு பதிலானதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
எனவே எப்படியாக நீங்கள் என்னிடத்திற்கு திரும்ப முடியும்? எப்படியாக நீங்கள் என்னிடத்திற்கு திரும்ப முடியும்? அவர் அங்கு சொல்கிறார், எல்லாவற்றிலும் ஆசாரியர்கள், யாரெல்லாம் ஆசாரியர்களா இல்லாதவராயிருந்தார்களோ, மக்கள் எல்லோருமே, பொதுவாக இருக்கின்ற எல்லோருக்குமே என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டசாலையானது ஒரு வங்கியை போல, அது ஆலயத்திற்கு அருகிலே அமைக்கப்பட்டதா இருந்தது. ஒரு மிகப்பெரிய வீடு. ஏனென்றால் அங்கு பல காரியங்களானது வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் தங்கங்களை கொண்டு வருவார்கள், வெள்ளியை கொண்டு வருவார்கள், நகைகளை கொண்டு வருவார்கள், மிருக ஜீவன்களை கொண்டு வருவார்கள். எல்லாவற்றையும் நீங்கள் அங்கு பார்க்க முடியும். எனவே அவர் அப்படியாக சொன்னார், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் என்றார். அதன் பிற்பாடு அவர் இப்படியாக வாக்களித்தார், அதனாலே என்னை சோதித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அதனாலே என்னை இதில் சோதித்து பாருங்கள். இதனுடைய அர்த்தம் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் போதாறு மற்றும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனா என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். இதுதான் தேவன் வாக்களித்தது அவருடைய வார்த்தையிலே. நீங்கள் பொருள் ரீதியான பிரச்சனை சந்திக்கிறீர்களா? பண ரீதியான பிரச்சனை சந்திக்கிறீர்களா? அவ்வளவுதான். தேவன் ஏற்கனவே பதில் அளித்திருக்கிறார். அவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். நான் இந்த வசனமானதை படித்தேன். இந்த ஜெபத்திலே, நான் எஸ்தரோடு செய்த அந்த ஜெபத்திலே அவருடைய கையை நான் பிடித்திருந்தேன். நான் அப்படியாக ஜெபித்தேன். என்னுடைய ஜெபமானது ஒரு நிமிடத்திற்கும் அதிகமாக கூட இல்லை. ஏனென்றால் நான் அவ்வளவு கோபத்தோடு இருந்தேன், அந்த அவமானத்தின் நிலையில் இருந்தேன். ஏனென்றால் நான் எஸ்தரை அவருடைய பெற்றோர் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்திருந்த போது ஒரு வாக்குத்தத்தமானதை நான் கொடுத்திருந்தேன். குறைந்தபட்சம் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் என்ன கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ நான் அதை அவளுக்காய் கொடுப்பேன் என்று. அங்கு நான் முற்றிலுமாக எந்த பணமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அடுத்த நாள் சென்று கடையிலே பொருட்களை வாங்குவதற்காக கொடுக்க பணம் கூட இல்லாத ஒருவனாய் இருந்தேன். மெய்யாகவே நான் அந்த கோபத்தோடு இருந்தேன், அந்த அவமானத்தின் நிலையில் இருந்தேன், வெட்கப்படவனாய் இருந்தேன், எதிர்ப்புள்ளவனாய் இருந்தேன். தேவன் மீது எதிர்ப்போடு கூட இல்லை. நான் எஸ்தர் மீது இன்றைக்கு எதிர்ப்போடு இல்லை. நான் எதிர்ப்புள்ளவனாய் இருந்தேன். அந்த சூழ்நிலைக்கு எதிராக தேவன் இதை அனுமதித்தார் எனக்கு நடக்கும்படியாக, நான் அப்படியான நிலைக்கு தள்ளப்படும்படியாக. அதன் மூலமாக நான் அவரிடத்திற்கு திரும்பி வர முடியும். நான் அவரிடத்திற்கு திரும்பி வர முடியும். ஏனென்றால் நான் தேவனிடத்திலே கடன்பட்டிருந்தேன். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் குறித்து பேசும்பொழுது ஏறக்குறைய 3 மாதங்கள். ஏனென்றால் நான் மிக மோசமான பொருள் ரீதியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது, கட்டணங்களை செலுத்துவதா அல்லது எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதா அல்லது வீட்டினுடைய வாடகையை செலுத்துவதா. நான் 1 மாதம் வாடகையை செலுத்துவேன், மற்ற கட்டணங்களை நான் செலுத்த மாட்டேன். அடுத்த மாதமானது நான் இந்த இடத்தில் அப்படியாக கட்டணங்களை இந்த இடத்தில் செலுத்துவேன், நான் இந்த இடத்தில் வாடகை செலுத்த மாட்டேன். அப்படியாக தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் அந்த பாப்கார்னை போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த பாப்கார்ன் ஆனது அந்த அனலில் இருப்பதை போல இங்கும் அங்குமாய் குதித்துக் கொண்டு இங்கும் அங்குமாய் வெடிப்பது போல என்னால் முடிந்த எல்லாவற்றிலும் நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தருணமானது இனியும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் வந்திருந்தேன். நான் தவிப்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன். இருப்பினும் எனக்கு இருந்த அந்த வாய்ப்பானது தேவனுடைய வார்த்தை என்னவென்று இந்த இடத்தில் தெரியும். தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்திருந்தேன். நான் அவருடைய வார்த்தையை நிமித்தம் இந்த இடத்தில் கேட்டேன். தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வது என்று தேவனை அறிந்து கொள்வது. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அதிகமாக உங்களுக்கு தெரியுமோ அவ்வளவு அதிகமாய் தேவனை உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அப்பொழுது அவருடைய வார்த்தையை இந்த இடத்தில் படியுங்கள், பைபிளை படியுங்கள், நீங்கள் படியுங்கள். பைபிள் ஆனது உங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாய் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் தேவன் எப்படியாய் நடந்து கொள்வார், தேவன் எப்படியாய் இந்த இடத்தில் உங்களுக்கு பதிலானதை கொடுப்பார், அவர் எப்படியாய் உங்களை பார்ப்பார், நீங்கள் தேவனை எப்படியாய் பார்ப்பது. எனவே அந்த தருணத்திலே நான் தேவனுக்கு சொன்னேன், பாருங்கள் இதோ இங்கு இருக்கிறது, இந்த பக்கத்தை நான் திறந்திருக்கிறேன், என்னுடைய விரலானதை நான் அதன் மீது இந்த வைத்தேன்,
நான் பரிசுத்த வேதாகமத்திலே நான் இடத்தில் குறிப்பிட்டேன், தேவனை இங்கு எழுதப்பட்டதாய் இருக்கிறது, இங்கு இது எழுதப்பட்டதாய் இருக்கிறது. நீர் சொன்னீர், தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் என்று. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தேவனுக்கு பணமானதோ உணவானதோ எதுவும் இந்த இடத்தில் தேவையில்லை. ஆனால் அவர் அவருடைய வார்த்தையானதை கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்கு உண்மை தன்மையாய் இருப்போமே. ஆனால் முதற்கனியிலே, ஏனென்றால் தசம பாகமானது இது வெறும் முதல் 10% கொடுப்பது மட்டும் கிடையாது. இல்லை, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நீங்கள் 10% எடுக்கிறீர்கள். 10% எடுக்கிறீர்கள். உங்களுடைய சம்பளத்திலிருந்து, உங்களுடைய கைகளில் வரக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் அதை உங்களுக்காய் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நீங்கள் மீதம் இருக்கிற 90% எடுத்து ஆலயத்திற்கு கொண்டு வந்தாலும் கூட தேவனதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. தேவனதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இது ஒரு காணிக்கையானதாய் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஆனால் தசமபாகமாக அல்ல. ஏனென்றால் நீங்கள் கொடுக்கிறீர்கள் மீதமான ஒன்றை. எது மீதமானதா இருக்கிறதோ, எதெல்லாம் மீதமானதா இந்த இடத்தில் இருக்கிறதோ, அது பெரிய தொகையாக இருந்தாலும் கூட முதற்கனியை விட அதிகமாக, நான் அதை அறியாத ஒருவனாய் இருந்தேன், நான் இந்த சத்தியத்தை அறியாத ஒருவனாய் இருந்தேன். நான் என்னுடைய சம்பளத்தை பெறுவேன், அதன் பிற்பாடு என்னுடைய கட்டணங்களை செலுத்துவேன், நான் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வேன், சீக்கிரமாய் செய்ய வேண்டிய எல்லா கட்டணங்களை செலுத்துவேன். சத்தியமானது என்னவெனில், உண்மையானது என்னவெனில், நான் இதை அறிந்திருக்கவில்லை. தசம பாகமானது இது வெறும் 10% மட்டும் கிடையாது. இது மிக நிச்சயமாக முதல் 10% இருக்க வேண்டும் என்று. இதுதான் தேவனுடைய முதற்கனியானதாக இருக்கிறது. முதற்கனியானது தேவனுக்குரியது. இது அடையாளப்படுத்துகிறது முதற்கனியானதை. தேவனுடைய முதற்கனியானது நமக்கு கொடுக்கப்பட்டதை போல இயேசுவானவர் தேவனுடைய முதற்கனியானவராய், முதற் பிறப்பானவராய் இந்த இடத்தில் இருந்தார். அவர் தேவனுடைய முதற்கனியாக இந்த இடத்தில் இருந்தார். நமக்காக இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டவர், நாம் ரட்சிக்கப்படும்படியாக. அவர் தூதர்களை அனுப்பவில்லை, தூதர்களை அனுப்பவில்லை, சேரபீன்களை அனுப்பவில்லை, அவர் மீதமானதை இந்த இடத்தில் அனுப்பவில்லை. இல்லை, அவர் அனுப்பினார். அவர் நமக்காக அவரிடத்திலிருந்து கொடுத்தார் முதற்கனியானதை. அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். எனவே எப்பொழுது ஒரு நபரானவர் தேவனை கனம் செய்ய விரும்புகிறாரோ, எப்பொழுது தேவனிடத்தில் திரும்ப விரும்புகிறாரோ, தேவன் அவர்களிடத்தில் திரும்பும்படியாக அவர்கள் அவரை கனம் செய்ய வேண்டும். அவர்கள் அவரை கனம் செய்ய வேண்டும். காணிக்கைகளில் தசம பாகத்தில் முதற்கனியில் இந்த இடத்தில் தேவன் அவர்களுக்காய் கொடுத்ததை, அவர்களுக்கானதாய் வைத்ததை நம்ப வேண்டும். அவர்தான் இயேசுவானவர். இயேசுவானவர் முதற் பிறப்பாய் இருக்கிறார். தேவன் அவருடைய முதற் பிறப்பானதை கொடுத்தார். அவருடைய ஒரே குமாரனை கொடுத்தார். அவர் முதற் பிறப்பானவராய் மாறினார், நாம் ரட்சிக்கப்பட வேண்டியதற்காக. எனவே நான் தேவனிடத்தில் அப்படியாக சொன்னேன். இங்கு எழுதப்பட்டதாய் இருக்கிறது. நீர் சொன்னீர், நீர் ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன் என்று. நான் இந்த இடத்தில் நினைத்தேன், நான் இங்கு போராடி கொண்டிருந்தேன் தேவனோடு. அதுதான் நிஜமானதாய் இருந்தது. நான் தேவனிடத்திலே போராடி கொண்டிருந்தேன், யாக்கோபு செய்ததை போலவே. ஆனால் நான் தான் தவறாக இருந்தேன். ஏனென்றால் நான் கடனாளியாய் இருந்தேன். நான் ஏன் கடனாளியாக இந்த இடத்தில் இருந்தேன்? ஏனென்றால் நான் அறிந்திருக்கவில்லை தசம பாகமானது முதற்கனி என்று, முதல் 10% என்பதை. எனவே நான் முதலாவது என்னுடைய கட்டணங்களை செலுத்துவேன், அதன் பிற்பாடு தசம பாகத்தை பிரித்து வைப்பேன். ஆனால் நான் தேவனிடத்திலே அந்த பிழையானதை செய்திருந்தேன். அந்த 3 மாதங்கள் நான் அந்த பாவத்தில் இருந்தேன். சரி, தெரியாமலே நான் அந்த பாவத்தில் இருந்தேன். அதன் பிற்பாடு நான் அவரிடத்தில் சொன்னேன், பாருங்கள் தேவனே, இதோ இங்கு எழுதப்பட்டதா இருக்கிறது, இங்கு எழுதப்பட்டதா இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள், நான் வானத்தினுடைய பல கனிகளை திறப்பேன் என்று, உனக்காக அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்களை இந்த தருவேன், வைக்க இடம் போதாதபடி நீ பெற்றுக்கொள்வாய் என்று. இங்கு அப்படியாக இந்த பண்டகசாலையை போல இந்த இல்லை, அது வைக்க போதுமானதா இந்த பண்டசாலை இருக்காது என்று கூட சொன்னீர். நீங்கள் எனக்காய் இந்த கொடுக்க போவது. ஆனால் இந்த நேரம் இந்த நீர் சூழ்நிலையானதை பார்க்கிறீர்கள் தேவனே. என்னிடத்திலே வெறும் பணமானது இருக்கிறது, நாளை வேலைக்கு செல்வதற்கு மட்டும்தான்.
நான் போதுமான பணம் உடையவனா இந்த இடத்தில் இல்லை, திரும்பி வருவதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லை, ஆனால் நான் வழியானதை உண்டாக்க வேண்டும், நான் கடனானதை இந்த இடத்தில் வாங்க வேண்டும் திரும்பி வருவதற்காக. அதே போல எஸ்தரும் கூட, அவரும் கூட இந்த இடத்தில் கடைக்கு போக வேண்டியதா இருக்கிறது. ஃப்ரிட்ஜில் ஒரு பொருளும் இந்த இடத்தில் வெறும் தண்ணீர் மட்டும் தான் இருக்கிறது. அதன் பிற்பாடு நான் கேட்டேன், ஆண்டவரே நீர் இந்த இடத்தில் இப்படி சொல்லவில்லையா இந்த வார்த்தையானதை? இல்லை, மனுஷன் இந்த வார்த்தையானதை இந்த இடத்தில் உருவாக்கினானா? மனுஷன் இதை படைத்தானா? நான் எப்படியாக இந்த இடத்தில் அறிந்து கொள்ள முடியும் இது நீர்தான் செய்தது என்று சொன்ன வார்த்தை என்று? நான் எப்படியாக அறிந்து கொள்ள முடியும் இந்த வார்த்தையானது இந்த இடத்தில் சத்தியமானது, இது உண்மை தன்மையானது என்பதை? நீர்தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீர் என்பதை. ஒரே வழியானது தான் இருக்கிறது. நீர் இதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி காண்பிக்க வேண்டும். நான் உம்மிடத்திலே செழிப்பிற்காகவோ மகிமைக்கானதாய் கேட்கவில்லை. இல்லை, நான் கேட்கிறேன் உம்மிடத்திலே அன்றாட ஆகாரத்திற்காக. நான் இந்த எல்லா காரியங்களையும் சொன்னேன். நான் அவ்வளவு கோபத்தோடு சலிப்பு தன்மையோடு கூட இருந்தேன். இந்த வார்த்தைகளை நான் சொன்ன சில நிமிடங்களிலே, நான் ஜெபித்த சில நிமிடங்களிலே நான் பார்த்தேன், எஸ்தர் அவருடைய கண்களை இந்த விரித்தார். அவர் கண்களை இந்த விரித்து பார்த்தார். அவர் பார்த்தார், அக்கினியானது இங்கு இந்த இறங்கி வரப்போகிறது, நாம் மறிக்க போகிறோம். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. நான் என்ன நடக்க போகிறதோ அதை பற்றி கவலைப்படவில்லை. நான் அவ்வளவு கோபத்தோடு கூட இருந்தேன், எதிர்ப்போடு இருந்தேன், அந்த அளவிற்கு எதிர்ப்போடு இருந்தேன். மிக 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 அவமானத்தின் நிலையிலே, அந்த வெட்கத்தின் சூழ்நிலையிலே இருந்தேன். ஏனென்றால் ஒருவரும் என்னை இந்த இடத்தில் ஏற்கனவே நம்பவில்லை. அதன் பிற்பாடு நான் அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவனா இருக்கிறேன். இது என்ன நிலைமை? சாப்பிட உணவானது கூட இல்லை. தேவன் இன்று இருக்கிறார் அல்லது இல்லை, தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அல்லது அவர் பொய்யர். நான் எப்படியாக தெரிந்து கொள்ள முடியும் அவர் இங்கு என்ன சொல்லப்பட்டதா இருக்கிறதோ, என்ன எழுதியிருக்கிறதோ அது அவரால் தான் சொல்லப்பட்டது என்று? அவ்வளவுதான். நாங்கள் எழுந்தோம். நான் எனக்குள்ளாக சமாதானத்தோடு கூட இருந்தேன். எஸ்தர் பயத்தோடு கூட இருந்தார். அடுத்த நாள் பதிலானது வந்தது. அடுத்த நாள் பதில் வந்தது. பதிலானது வந்தது ஏறக்குறைய 1 மணிக்கு அடுத்த நாளிலே. அதன் பிற்பாடு நான் அதை குறித்து யோசிக்கும் பொழுதே சந்தோஷப்பட தொடங்குகிறேன். நான் அந்த தருணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுதே கூட நான் அதற்கு முன்பாக மிகவும் எதிர்ப்போடு இந்த சலிப்பு தன்மையோடு இருந்தேன். ஆனால் எப்பொழுது நான் வந்த பதிலானதை குறித்து யோசித்தேனோ, தேவனிடத்திலிருந்து வந்தது மிக பெரியது. எப்பொழுது நான் வீட்டிற்கு திரும்பினேனோ, ஏறக்குறைய 6 மணிக்கு மாலையிலே நான் வீட்டிற்கு திரும்பினேன். நான் பைகளோடு அவ்வளவு அதிகமான உணவுப் பொருட்கள், மாமிசங்கள், எஸ்தருக்கு பிடித்த எல்லா விதமான பொருட்களை இந்த இடத்தில் வாங்கியிருந்தேன். அந்த நாள் தொடங்கி நாங்கள் மீண்டும் ஒருபொழுதும் எந்த விதமான பண ரீதியான பிரச்சனைகளையும் சந்திக்கவில்லை. அந்த நாள் தொடங்கி யூனிவர்சல் ஆலயம், தேவனுடைய ராஜ்யமானது அந்த நேரம் இல்லாதிருந்தது. ஆலயமானது, யூனிவர்சல் ஆலயமானது திறக்கப்பட்டது ஏறக்குறைய 6-7 வருடங்கள் அதன் பிற்பாடுதான். என்னுடைய நினைவுகளானது என்னை ஏமாற்றவில்லை என்றால், ஆனால் அந்த நாள் தொடங்கி வானத்தினுடைய கதவுகள், வானத்தினுடைய ஜன்னல்களானது திறக்கப்பட்டதா இந்த இடத்தில் இருந்தது. நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அருமையான நண்பர்களே, நீங்கள் என்னை புகழ்வதற்காக கிடையாது. இல்லை, நான் விரும்புகிறேன் நீங்கள் உங்களை இந்த இடத்தில் உயர்த்திக் கொள்ளும்படியாக நீங்கள் கற்றுக்கொள்ளுவதை நான் விரும்புகிறேன். நீங்கள் உங்களை விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்தை பயன்படுத்துவதை. சத்தியமானது தான் நம்மை விடுதலை செய்கிறதா இருக்கிறது. தேவனிடத்தில் சவால் வையுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட நாம் இந்த கூட்டமானது இந்த கூட்ட போகிறோம். யாரெல்லாம் வியாதி உள்ளவராய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நோய்களுடையவராய் இருக்கிறார்களோ, பண ரீதியான பிரச்சனை சந்திக்கிறவராய் இருக்கிறார்களோ, வேலை தேவைப்படுகிறவர்கள், யாரெல்லாம் சுகமம் இல்லாதவராய் இருக்கிறார்கள், அவர் ஆரோக்கியத்திலே எந்த விதமான பிரச்சனைகளாய் இந்த இருந்தாலும் இயேசுவானவர் அவர் நம்முடைய பாடுகளையும் வியாதிகளையும் தன் மீதா இந்த ஏற்றுக்கொண்டார். நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய வார்த்தையானது எடுத்து சொல்ல வேண்டும். இங்கு எழுதப்பட்டதா இந்த இருக்கிறது. ஆண்டவரே, இதுதான் ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்ய போவதா இந்த இருக்கும். நாம் நம் விசுவாசத்தை உலகம் எங்கிலும் இந்த ஒன்றிணைக்க போகிறோம். ஒரே விசுவாசத்திலே, ஒரே ஆவியிலே நாம் இந்த மிகப்பெரிய கூக்குரலானதை செய்ய போகிறோம். இந்த கூக்குரலானது விடுதலை செய்வதற்காக,
யாரெல்லாம் இந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவராக இருக்கிறார்களோ அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக, அவர்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக, இது வியாதிகளாக இருக்கட்டும், வலிகளாக இருக்கட்டும், அல்லது பிசாசின் இடத்திலிருந்து கூட இருக்கட்டும், சாபங்களிலிருந்து கூட இருக்கட்டும், பொறாமையின் ஆவியிலிருந்து கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனை, நாம் தேவனை சோதித்து பார்க்க போகிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை. மேலும் இது மிக நிச்சயமாகவே நான் வரவேற்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை நம்புகிறார்கள், உங்கள் பைபிளை கொண்டு வாருங்கள், உங்களுடைய பைபிளானதை கொண்டு வாருங்கள். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய விரலானதை வைக்க முடியும். தேவன் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக நீங்கள் எங்களோடு சேர்ந்து கேட்க முடியும், எங்களோடு இணைந்து என்ன எழுதப்பட்டதா இருக்கிறதோ அதை கேட்க முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா யூனிவர்சல் ஆலயம், தேவனுடைய ஆலயத்திலும், எல்லா கூட்டங்களிலும், எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமையானது விடுதலையின் ஞாயிற்றுக்கிழமையானதா இந்த இடத்துல இருக்கும். முழு விடுதலைக்காக, முற்றிலுமான விடுதலைக்காக, வியாதிகள், வலிகள், பொறாமைகள், எந்த பிரச்சனையாக இந்த இடத்தில் இருந்தாலும் நாம் முயற்சியானதை செய்து பார்க்க போகிறோம், அனுபவித்து பார்க்க போகிறோம். இந்த சத்தியமானது நம்மை விடுதலை செய்யக்கூடியது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்து பார்க்கலாம். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். சரியா? இது அர்த்தமற்றதா இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அங்கு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இந்த இடத்தில் இருப்பது, பிளா 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பது, நீங்கள் அப்படியாக இந்த இடத்தில் மற்றவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கிற செயல் இல்லை. தேவன் உங்களிடத்திற்கு திரும்ப விரும்புகிறார். ஆனால் முதலாவது நீங்கள் அவரிடத்திற்கு திரும்ப வேண்டும். அவரிடத்திற்கு திரும்புங்கள், அவர் உங்களிடத்திலே திரும்புவார். முழு பலத்தோடு புறப்படுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றோடும் நீங்கள் இருக்கிற எல்லா வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போங்கள். நீங்கள் பார்ப்பீர்கள் என்ன நடக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில என்று. இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி, சரியா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்பொழுது வாருங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.